அப்பொழுது ஆபிரகாம் வந்து அந்த வேலைக்காரனை அழைக்கிறான். அழைத்து சொல்றாரு, நீ என் இடத்துக்கு போய் நான் குடியிருக்கிற கானானிய குமாரத்திகள் புறஜாதிகள் அவங்க கிட்ட இருந்து பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தார் இடத்துக்கும் போய் என் குமாரனாக ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு என்று சொல்லி அவனை அனுப்பும்போது உடனே இந்த ஊழியக்காரன் வந்து ஆப்ஷன் பியை வைக்கிறார். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆப்ஷன் பிக்கு காரணமா நம்ம கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க. பல நேரத்தில் நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை கூடிட்டுனா ஆப்ஷன் பி இருக்காது. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைய குறைய ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இருக்கும். அப்படி வரும்போது தான் சொல்லுவாங்க, எவ்வளோ பார்த்தோம் பாஸ்டர், ஒண்ணுமே செட் ஆகல. ஏன் செட் ஆகலைன்னா இவங்களை பிடிக்கல, தான் மேட்ரு. ஏதோ இவங்களுக்கு பிடிக்காதது போல இவர் எதை அறிக்கை பண்றாரு தெரியுமா? இங்க பாரு, நீ வேலைக்காரன், நான் எஜமா நான் சொல்றதான் கேட்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல. அந்த இடத்துல தான் இங்க பாரு, என்னை அழைத்திருக்கிறார். அப்ப அவன் அழைப்பை நம்புகிறான். எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் தந்த வாக்கு தத்தத்தை நம்புறான். அவர் இந்த காரியம் கைகூடி வர தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆப்ஷன் ஏல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். ஆப்ஷன் ஏல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். கூட இருக்கிறவங்க ஆப்ஷன் டி வைக்கட்டும், ஆப்ஷன் சி வைக்கட்டும். ஆனா ஆபிரகாம் ஏல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அவ்வளவு நம்பிக்கை. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புறோம், ஒரு விஷயத்துல ஆண்டவரை எப்படி நம்புறோம், எந்த அளவுக்கு நம்புறோம், எங்க அழைப்பில் இருந்து வரார். அந்த அழைப்பில் இருக்கிற உண்மை என்பது தன்னில் முடியாது, தன் தலைமுறை விஷயத்திலே தொடரும் என்பதுல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான் பாருங்க. என்னை அழைத்திருக்கிறார்னா அவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்கிறவர் மட்டுமல்ல, என் தலைமுறைக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். மேரேஜ்ங்கிறது ஒன் டே ஈவென்ட் கிடையாது. ஒரு நாள் பிரம்மாண்டமா நடத்திவிட்டு ஆமென். அது இந்த ஊரே பேசும், பா என்ன கல்யாணம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நம்ம ட்ரெஸ் கூட பார்த்து பார்த்து வாங்குறோம், ஸ்கூல் கூட பார்த்து பார்த்து சேர்க்கிறோம், காலேஜ் பார்த்து பார்த்து சேர்க்கிறோம், டியூஷன் பார்த்து பார்த்து போய் விட்டுட்டு நின்று கூட்டிட்டு வரோம். எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு நிறைய பேர் சில காரியத்தை அவங்கள்ட்ட அவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, ஆமே இவ்வளோ அது இருக்கு இது இருக்கு. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்களா? சபையில் ஆராதிக்கிறாங்களா? ஆமே. சரி, நீங்க இந்த காரியத்தில் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை தான், கர்த்தர் அப்படி தூதனை அனுப்புவார். ட்ராக் கிளியர் ஆகும் இயேசுவின் நாமத்திலே. இப்படி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ட்ராக் கிளியர் பண்ண போறா. சீக்கிரம் உங்கள் கூடாரங்களிலே மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் கேட்கப்பட போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.